الحمد لله. كل عام وأنتم بخير. تقبل الله منا ومنكم وغفر الله لنا ولكم. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم: يا نار كوني بردا وسلاما على إبراهيم. صدق الله المولانا العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. صدق النبي صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே சொந்தம். இருளக தலைவர் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அருளும் பாதுகாப்பும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஆண்டு முழுவதும் அல்லாஹ் தஆலா இது போன்ற பெருநாளினுடைய சந்தோஷத்தோடு நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. நம்மிடமிருந்தும் தங்களிடமிருந்தும் அல்லாஹ் தஆலா எல்லா விதமான நற்காரியங்களையும் ஏற்றுக்கொள்வானாக. நம்மையும் உங்களையும் அல்லாஹ் தஆலா அவனுடைய மன்னிப்பில் பொதிந்து கொள்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, நாம தொழுகையிலெல்லாம் ஓதக்கூடிய அத்தஹியாத்து துஆவுக்கு அப்புறம் நாம தரூதே இப்ராஹிம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஓதுவோம், அப்படித்தானே? அதுக்கு பேரே தரூதே இப்ராஹிம் தான் சொல்லுவாங்க. நபியின் மீது உண்டான சலவாத் அப்படிங்கிறது. அப்ப நபி மேல சலவாத்து சொல்லுதல் அப்படிங்கிறது நமக்கு தொழுகையில முக்கியமான ஒரு அம்சம். அது இல்லைன்னு சொன்னா தொழுகை கூடாதுங்கிறத நமக்கு ஹதீஸ்கள் சொல்லி தரும். ஏற்கனவே நாம சொல்லி இருக்கிறோம். சரி, அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அந்த தொழுகையில நாம ஓதக்கூடிய அந்த சலவாத்து அப்படிங்கிறத எப்படி சொல்லணும் அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தரும் பொழுது, இறைவா, நபி அவர்களுக்கு நீ என்ன செய்? சலவாத்து செய். அவர்களுடைய குடும்பத்தினர்கள் மீதும் நீ சலவாத்து செய். எது மாதிரி தெரியுமா? இப்ராஹிம் நபியின் மீதும் இப்ராஹிம் நபியினுடைய குடும்பத்தினர்கள் மீதும் நீ எப்படி சலவாத்து செய்தாயோ, எப்படி நீ பரக்கத் செய்தாயோ, அதுபோன்று எங்கள் நபியின் மீதும் நீ சலவாத்து செய், பரக்கத்து செய் அப்படின்னு நாம என்ன செய்யறோம்? அந்த சலவாத்துங்கிற அந்த துஆவை நாம என்ன செய்யணும்? தொழுகையில ஓதுறோம். அப்படித்தானே ஓதுறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அடுத்து அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இப்படித்தானே ஓதுறோம். இதுதான் அர்த்தம் முன்னாடி சொன்னது. இப்ராஹிம் நபியின் மீதும் இப்ராஹிம் நபியினுடைய குடும்பத்தினர்கள் மீதும் நீ எப்படி சலவாத்து செய்தாயோ, நீ எப்படி பரக்கத் செய்தாயோ, அதுபோன்று முகமது நபியின் மீதும் முகமது நபியினுடைய குடும்பத்தினர்கள் மீதும் நீ சலவாத்து செய், நீ பரக்கத்தும் செய் அப்படிங்கிறதா அந்த துஆவினுடைய அசல் அர்த்தம். ஹைர், அல்லாஹ் தஆலா அதனை உணர்ந்து தொழுகைகளில் ஓதக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் கபூல் செய்வானாக. ஆமீன். கண்ணியமானவர்களே, வேற எந்த நபி மாதிரியும் நம்ம நபிய அல்லாஹ் தஆலா இருக்க சொல்லல. வேற எந்த நபி மாதிரியும் நம்ம நபிக்கு நீ அருள் செய்யன்னு சொல்லி கேட்கவும் சொல்லல. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு செஞ்ச மாதிரி, இப்ராஹிம் நபியினுடைய குடும்பத்தினர்களுக்கு நீ செஞ்ச மாதிரி எங்க நபிக்கு செய்யுங்க அப்படின்னு நாம துஆ செய்யணுமா? யாருக்கு? நம்ம நபிக்காக வேண்டி. அப்ப இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத கொஞ்சம் நாம என்ன செய்யணும்? கற்பனை பண்ணி பார்க்கணும். அவர்களுடைய வாழ்க்கையின் ஒரு சாராம்சம் தான் இந்த ஹஜ் பெருநாள். அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு சாராம்சம் தான் இந்த ஹஜ் பெருநாள். அவங்க அங்க அந்த நம்ம ஹஜ்ஜில செய்யக்கூடிய எல்லா விதமான காரியங்கள் இருக்கிறத நாம் செய்யக்கூடிய செயல்கள், அந்த செயல்கள் அப்படிங்கிறது
அவங்க யதார்த்தமாக செய்த விஷயங்கள் தான். ஆனால் அதனை காலம் முழுவதும் கடைசி வரைக்கும், இன்னும் சொல்ல போனா கியாமத்து நாள் வரைக்கும் அவங்க செஞ்ச யதார்த்தமான விஷயங்களை எல்லாம் நமக்கு கடமையாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். சஃபா மருவாக்கு மத்தியில ஓடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. சஃபா அப்படிங்கிறது ஒரு மலை குன்று, மர்வா அப்படிங்கிறது ஒரு மலை குன்று. ரெண்டுக்கும் நடுவுல தண்ணிக்காக வேண்டி அந்த அம்மா ஓடுனாங்க. இப்ராஹிம் நபியினுடைய மனைவி என்ன செஞ்சாங்க, தண்ணி வேணுமே பிள்ளைக்குன்னு சொல்லி ஓடுனாங்க. ஆனா இன்னைக்கு எந்த ஹாஜியாக இருந்தாலும் அது மாதிரி என்ன செய்யணும், ஓடித்தான் ஆகணும். அவங்க தண்ணிக்காண்டி ஓடுனாங்க. அவர்கள் தண்ணிக்காக வேண்டி ஓடிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் எல்லோரின் மீதும் கடமையாக ஆக்கியிருக்கிறான்னு சொன்னா, அந்த இப்ராஹிம் நபியினுடைய குடும்பமும் அவ்வளவு சிரமப்பட்டிருக்குங்கிறத நமக்கு அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் உணர்த்தி தரும் கண்ணியவான்களை. சாதாரணமாக அதாவது நம்ம வீட்டுல தூங்கும் போது நல்லா குளிர்ச்சுன்னு சொன்னா நல்லா பொத்திட்டு தூங்கும், அப்படித்தானே? ஆனா ஹாஜியாக இருக்கிறவங்க முகத்தை மூடிட்டு தூங்கக்கூடாது. எஹ்ராம் ஆடை கட்டினவங்க என்ன செய்யக்கூடாது, முகத்தை மூடிக்கிட்டு தூங்கக்கூடாது. முகத்தை மூடிட்டு தூங்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு குற்ற பரிகாரம் இருக்கு. ஒரு ஆடு என்ன செய்யணும், நம்ம அறுத்து நம்ம தம்மு கொடுக்கணும். முகத்தை மூடக்கூடாதுங்கிறது ஒரு சட்டம். ஏன்னா எஹ்ராம் அப்படிங்கிறது இடுப்புக்கு கீழே ஒரு துண்டு, தோளுக்கு மேல ஒரு துண்டு, அந்த 2 துண்டு தான், தைக்கப்படாத அந்த ஆடை அணிகிறதா. அந்த ஆடை அணிஞ்சிருக்கும் போது முகத்தை மூடலாமானா மூடக்கூடாதுங்கிறது ஒரு சட்டம். தலையும் மூடக்கூடாதுன்னு இன்னொரு சட்டம் உண்டு. நல்லா சொல்லி தருவாங்க. தலையை மூடக்கூடாதுன்னு சொன்னதுல இருந்தே நாம விளங்கி கொள்ளலாம். எப்படின்னு சொன்னா, மற்ற காலங்களில் எல்லாம் தலை மூடப்படும், மற்ற காலங்களில் எல்லாம் முகத்தை மூடி தூங்கலாம். ஆனா எஹ்ராம் ஆடை கட்டி இருக்கும் போது முகத்தை மூடி தூங்கக்கூடாது, தலையை என்ன செய்யக்கூடாது, மறைக்க கூடாது. அப்படிங்கிற அந்த 2 விஷயத்தையும் குறிப்பிட்டு நமக்கு இமாம்கள் சொல்லி தருவாங்க கண்ணியத்திற்குரியவர்களை. அதனாலதான் நாமெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், முஸ்லிம்களுடைய அடையாளமாக மாற்றார்கள் கூட விளங்கி வைத்திருக்கக்கூடிய தொப்பி அணிதல் அப்படிங்கக்கூடிய தலை மறைத்தல் அப்படிங்கக்கூடிய அந்த விஷயத்த நாம் என்ன செய்யறோம், முஸ்லிம்கள் நாம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அதனை உணர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய நற்பாக்கியவான்களில் நம்மை கபூல் செய்வானாக. இதெல்லாம் நமக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழியிலிருந்து கிடைத்த விஷயங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாதாரணமாக எந்த ஒரு விஷயத்தை எல்லாம் அவங்களும் அவங்களுடைய குடும்பத்தினர்களும் செய்தார்களோ அதனை எல்லாம் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான், அல்லாஹ் தஆலா கடமையாக ஆக்கி கொடுத்திருக்கிறான். அவங்க ஒரு பாங்கு சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னா, காபத்துல்லாவை கட்டுங்க, காபத்துல்லாவை கட்டிட்டு நீங்க எல்லா மக்களையும் அழையுங்கள். அவர்களை அழைக்கிறதுனா பாங்கு சொல்ற. இப்ப எப்படி தொழுகைக்கு நாம அழைக்கிறோம், மைக்கு போட்டு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி 20 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன செய்யறோம், கூப்பிடுறோம் இல்லையா? எப்படி கூப்பிடுறோம், எல்லாரும் தொழுகைக்கு வாங்கங்கிறத அரபியில என்ன செய்யறோம், சொல்றோம். ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ், தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் இல்லையா? அது தொழுகைக்கு உண்டான அழைப்பு, அதுதான் பாங்கு அப்படின்னு நம்ம பேர் வச்சிருக்கிறோம். அதான் அப்படிங்கிறது அரபியில, தமிழ்ல நம்ம பாங்குன்னு வச்சிருக்கிறோம், அழைக்குதல் அப்படின்னு. ஹைர். இப்ப இது மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, காபத்துல்லாவை கட்டி முடிச்சோடனே, ரப்பே உன்னுடைய உத்தரவு கொண்டு கட்டிட்டேன், நானும் என்னுடைய மகனும் சேர்ந்து கட்டின இந்த விஷயத்தை நீ ஏத்துக்கோ. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம், எங்கள்கிட்ட இருந்து இதை நீ ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. துஆ செஞ்ச உடனே அல்லாஹ் தஆலா சொன்னா, ஏத்துக்கிறேன் நானு, நீங்க என்ன செய்யுங்க, எல்லா மக்களையும் கூப்பிடுங்க, இதன் பக்கம் அழையுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைத்தார்கள். நம்ம ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்டதொரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, இப்ராஹிம் நபி அழைத்தார்கள். அவங்க அழைச்சு முடிச்சோடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்களா, நானும் அழைக்கட்டுமா எல்லாரையும், நீங்களும் அழைங்கன்னு அல்லாஹ் தஆலா சொன்னா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் அழைத்தார்கள். அதனை பார்த்து கொண்டிருந்த இப்லீஸும் கேட்டானா, நானும் ஒரு அழைச்சிக்கிறேனே, நான் சஜிதா செய்யாத இடம் பூமியில ஏதாவது உண்டா, சஜிதா செய்யாமல் விட்ட இடம் ஏதாவது ஒண்ணு இருக்கான்னா கிடையாது, அவ்வளோ இடத்துல நின்று சஜிதா செஞ்சிருக்கான். அப்ப அப்படிப்பட்ட இப்லீஸ் கேட்டா, எனக்கு ஒரு வாய்ப்பு கூட ரப்ப. அல்லாஹ் இப்லீஸ் கேட்கிற எல்லாத்தையுமே கொடுத்திருக்கிறான். கியாமத்து நாள் வரைக்கும் எனக்கு மௌத்து இல்லாம நான் இந்த மக்களை போறேன், இந்த மக்களுக்காகண்டி இந்த ஆதமுக்காகண்டி தானே என்னை நீ வெளியே போக சொல்ற, கியாமத்து நாள் வரைக்கும் எனக்கு டைம் கூட, அது வரைக்கும் நீ பிடிக்க கூடாதுன்னு அல்லாட்ட கேட்டான். பரவாயில்ல வாங்கிக்கோன்னு சொன்னான்ல. இப்லீஸ் கேட்டதை பூரா எல்லாம் கொடுத்தான். அதே மாதிரி நானும் அழைக்கிறேன்னு சொல்லி இப்லீஸ் கேட்டான், நீ அழைச்சிக்கோ நல்லா சொன்னான். இப்லீஸும் அழைத்தான். எங்க இருந்து, காபத்துல்லா கட்டி முடிச்ச உடனே எல்லாரும் வாங்க ஹஜ்ஜிக்கு வாங்க அப்படின்னு அழைச்சான். இந்த 3 பேரினுடைய அழைப்புகளுக்கு யாரெல்லாம் பதில் சொன்னார்களோ அவர்கள் மட்டும்தான் ஹஜ்ஜிக்கு செல்ல முடியும். இந்த 3 பேர்களுடைய அழைப்பிற்கு எவர்கள் பதில் சொன்னோமோ அவங்க மட்டும்தான் ஹஜ்ஜிக்கு போக முடியும். யாரெல்லாம் இப்ராஹிம் நபியினுடைய அழைப்பை கேட்டு ஹஜ்ஜிக்கு சென்றாங்களோ, ஆனா 3 பேரும் அழைச்சிருக்கிறாங்க இல்லையா? 3 பேருடைய அழைப்பை கேட்டு யார் எந்த அழைப்பை கேட்டு போயிருக்கிறாங்க, அந்த காபாக்கு போயிருக்கிறாங்கிறத நாம் தெரிந்து கொள்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையான ஒரு வழியை சொல்லி கொடுத்தாங்க.
யாரெல்லாம் இப்ராஹிம் நபியினுடைய அழைப்பை கேட்டு ஹஜ்ஜுக்கு போனாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில, அவர்களுடைய நடைமுறைகள்ல ஹஜ்ஜுக்கு முன்னாடி உண்டான வாழ்க்கைக்கும் ஹஜ்ஜுக்கு பின்னாடி உண்டான வாழ்க்கைக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அவங்க உம்ரா போயிட்டு வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா அவர்களுடைய உம்ராக்கு முன்னால் உண்டான வாழ்க்கைக்கும் அதற்கு பின்னால் உண்டான வாழ்க்கைக்கும் மத்தியில நிறைய சேஞ்சஸ் இருக்கும். இறைவனோடு நெருங்குதல் அப்படிங்கிறது அவர்களுடைய வாழ்க்கையில கண்கூடாக நாம் பார்க்க முடியும் அப்படிங்கிறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவாங்க. அதே மாதிரி யாரெல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்பை கேட்டு அந்த அழைப்புக்கு பதில் சொன்னவங்களாக இருந்து ஹஜ்ஜுக்கு போனாங்களோ அவங்க ஹஜ்ஜிலேயே இஹ்ராமோடயே மூத்தா போயிடுவாங்க, திரும்ப வர மாட்டாங்க. அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, திரும்ப அவர்களுடைய சொந்த நாட்டுக்கு திரும்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. கஅபத்துல்லாஹ்லயே அல்லது முஸ்தலிஃபாலயோ அல்லது அரஃபாலயோ அல்லது மினாலயோ இஹ்ராமோட கட்டின நிலையில என்ன செஞ்சிருவாங்க, அவர்களுடைய வஃபாத் ஏற்பட்டு விடும் அப்படிங்கிறதையும் நமக்கு என்ன செய்யறாங்க பெருமக்கள் உலமாக்கள் விளக்கம் சொல்லி தருவாங்க. அதே மாதிரி யாரெல்லாம் இப்லீஸினுடைய அழைப்பை கேட்டு ஹஜ்ஜுக்கு போனாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில, அதாவது ஹஜ்ஜுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரிதான் அவர்களுடைய ஹஜ்ஜுக்கு பின்னாடி உண்டான வாழ்க்கையும் இருக்கும். எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாமல் இருக்கும். இறைவனோடு நெருங்குதல் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற செய்தியை நமக்கு என்ன செய்வாங்க பெருமக்கள் விளக்கமாக சொல்லி தருவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை, ஆக இந்த நாம் ஹஜ்ஜுங்கிற இந்த கடமை இருக்கிறது, இதுவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்த அந்த அழைப்பின் பேரில் அந்த அழைப்பிற்கு யாரெல்லாம் பதில் சொன்னோமோ அப்படிப்பட்ட நபர்கள் மட்டும்தான் நம்ம ஹஜ்ஜுக்கு போக முடியும். சமீபத்துல இந்த ஹாஜிகளினுடைய பிளேன்கள் எல்லாம் கிளம்பும் போது நடந்த ஒரு நிகழ்வு நமக்கு தெரியும். லிபியா நாட்டை சேர்ந்த ஒரு வாலிபர் ஹஜ்ஜுக்காக வேண்டி கிளம்பினாரு. அமீர் அப்படிங்கக்கூடிய வாலிபர். அவர் கிளம்பி அவருக்கு அவங்களோடு போன அந்த குழுவினர்கள் எல்லோருக்கும் பாஸ்போர்ட் எல்லாம் ரெடியாகி அவங்க எல்லா இமிகிரேஷன் எல்லாம் முடிஞ்சு போயிட்டாங்க. 29 பேர். 30வது ஆளா இவரை மட்டும் என்ன செஞ்சுட்டாங்க, பெண்டிங்ல வச்சுட்டாங்க. என்ன காரணமோ தெரியல, அவருடைய விசா தயாராகலன்னு சொல்லி காத்திருக்க சொன்னாங்க. அதுக்குள்ள அவங்களுடைய பிளேன் கிளம்பிருச்சு. நீங்க அடுத்த முறையில பயணம் செஞ்சுக்கங்கன்னு எவ்வளவோ ஏர்போர்ட்ல உள்ளவங்க சொல்லியும் கேட்கல. என்னுடைய இறைவன் எனக்கு ஹஜ்ஜுக்குன்னு சொல்லி அழைப்பு கொடுத்திருந்தா நான் போவேன், நான் வெயிட் பண்ணி பாக்குறேன்னு சொல்லி வெயிட் பண்ணாரு. அந்த போன பிளேனை ஏதோ கோளாறுன்னு சொல்லி திரும்ப கொண்டு வந்து அதே இடத்துல நிப்பாட்டுறாங்க. இவர் நமக்காக வேண்டிதான் பிளேன் வந்திருக்குன்னு நினைக்கிறாரு, ஏர்போர்ட்டாளர்களும் நினைக்கிறாங்க. ஆனா விமானி ஏத்த மாட்டேங்கிறாரு. போட்ட டேரிஃப் மட்டும்தான், அதுக்கப்புறம் வேற யாரையும் எக்ஸ்ட்ராலாம் ஏத்த மாட்டோம், சரி பண்ணிட்டு நாங்க கிளம்பிடுவோம்னு சொல்லி புதிதாக இந்த நபரை உள்ள அனுப்புறதுக்கு உள்ள ஏத்துக்கிடுறதுக்கு விமானி என்ன செய்யல, அனுமதிக்கல. 2வது முறையும் பிளேன் கிளம்பிச்சு. அதே மாதிரி போயிட்டு பாதி வழியிலேயே திரும்பி வந்துருச்சு. பிளேன் கோளாறுன்னு சொல்லி 2வது முறை வரும்போது விமானி விளங்கிக்கிட்டாரு, இது லிபியாவை சேர்ந்த அந்த பர்டிகுலர் அமீரை கூப்பிட்டு போறக்காண்டி தான் இறைவனுடைய ஏற்பாடு போலன்னு சொல்லி இறங்கி அவர் என்ன செஞ்சாங்க, 2வது முறை அழைத்து போனார்கள். அழைத்து போகும் பொழுது விமானிகள் எல்லாம் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கொண்ட விஷயம் கூட வாட்ஸ்அப் தளங்கள்ல நாம் அதிகமாக பார்த்தோமா இல்லையா? சமீபத்துல நேற்றோ முந்தைய தினமோ அவர் வஃபாத் என்பதாக நமக்கு தகவல் வருகிறது. இவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்பை கேட்டு போகல. அவங்க யாருடைய அழைப்பை கேட்டு போயிருக்கிறாங்க ஹஜ்ஜுக்கு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்பை கேட்டு ஹஜ்ஜுக்கு போனவங்க. அப்படி அங்க போய் மௌத்தாக இருக்கணும்னு ஒரு நபருக்கு எழுதப்பட்ட விஷயம் நம்ம ஊருக்குள்ள என்னதான் புடிச்சு வச்சாலும் இருக்க முடியுமா சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ் தஆலா எப்படி எங்க கூட்டு போகணுமோ அங்க கரெக்டா கூட்டு போயிடுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்பை ஏற்று நாம் முக்கம்மலான மக்பூலான மப்ரூரான ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியவான்கள் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.